வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை ஏன் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, நீங்களும் அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறனால தான். அதாவது ஒரே மனநிலை, ஒரே குணநலன் கொண்ட நபர்களோட தான் அதே மாதிரி நபர்கள் கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா அந்த வைப்ரேஷன் அவர்களை தான் ஈர்க்கும். அதே போல தான் இந்த பதிவுகள் நான் எதுக்காக கொடுக்குறேன், உங்களுடைய நல்ல எதிர்காலத்திற்காக. உங்களுடைய அந்த சிந்தனைகள் நல்லபடியாக மாறி நல்லது உங்களை தேடி வர வைக்கிறதுக்கு காரணம் நீங்களாகவே இருக்கணும். அதற்கான அதிர்வலைகள் உருவாகக்கூடிய அந்த அந்த வார்த்தைகளுக்காக இந்த கணிப்புகள் நம்ம கரெக்டாக கொடுக்கறதுனால தான் இது வந்து உங்களை கனெக்ட் ஆகுது. அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. இந்த வந்திருக்கக்கூடிய இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போது, சக்தி வாய்ந்த மாதம், இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், கேட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கும்போது அதை உங்கள் கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். மாற்றம் தேவை, முதல்ல அது நம்ம கிட்ட தான் தேவை. இங்கே மற்றவங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பதிவுகள் அனைவரது ஆழ் மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணி அவங்களுக்கான நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம், அதே போல தான் நம்ம நம்பி கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்னைக்கு எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்று, எல்லாருடைய வீட்டிலும் இடம்பெற்று, வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் வீடாகட்டும் ரெண்டு இடங்கள்லையுமே இந்த சாம்பிராணி போடும்போது நல்ல மாற்றம், நல்ல ஒரு அதிர்வலைகள் இதில் கிடைச்சிட்டு இருக்கு. வாங்கினவங்க எல்லாமே அந்த ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க. நம்மளும் அதை ஒவ்வொரு பதிவுலையும் அப்பப்போ காட்டிட்டு தான் இருக்கோம். அதே போல தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரமும், கந்திருஷ்டி பிரச்சனை இல்லாத நபர்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆகவே இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்களை ஒரு முறை, நான் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள், அப்புறம் நான் எதுவுமே நான் சொல்லலை. நீங்களே கேட்பீங்க, நீங்களே வாங்கிட்டே இருப்பீங்க. அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களை எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை ஒரு முறை வாங்கி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் புதன் பகவான், அதாவது புதன் என்றாலே பெருமாள் தான், சரிங்களா? புரட்டாசி மாதம் குறிப்பாக எப்படின்னா, சூரிய பகவானும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்றாங்க. ஆகவே சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி பகவான் வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் இப்போ சில மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம் லைஃப்பில். சூரியனால் சனி பகவான் பாதிக்கப்படும் நிலை இருந்தாலும் குரு பகவான் மிதுன ராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அமர்ந்திருக்காங்க, சரிங்களா? அப்போது இந்த காலகட்டம் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரம் நான் ஆல்ரெடி சில ராசிக்காரர்களுக்கு இதை நம்ம சொல்லியிருந்தோம், இது இவங்களுக்கும் பொருந்தும். என்னன்னா, பசுமாடுகளுக்கு குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுப்பது மற்றும் கோவில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு நீங்கள் உணவளிப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும், சரிங்களா? முடிஞ்சவங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை கொடுக்கும், சரிங்களா? புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை இப்போ அடுத்தடுத்து நம்ம தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா, குடும்பத்தில் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க எடுத்தோன்னே இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஐயா, எல்லா காலகட்டமும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், சரிங்களா? இதே ராசியில் கோடீஸ்வரர்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க. அப்போ எல்லாமே கலந்ததான் நம்ம லைஃப். அதில் நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம், எதை நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும். அந்த வகையில் முதல்ல தனுசு ராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் சண்டைகள். ஏன் இதை ரொம்ப கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஐயா, வீடு, நீங்கள் வாழக்கூடிய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அது குறிப்பாக நீங்கள் வாழக்கூடிய வீடு, அது ரொம்ப முக்கியம். அங்கே அந்த நல்ல அதிர்வலைகள் வேலை செய்யணும். ஏன்னா வீட்டில் தான் நம்ம அதிக நேரம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், ஏதாவது வீட்டில் நம்ம அடுத்து நம்ம லைஃபுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு இடமாகட்டும், ஏதாவது அடுத்து நடக்கக்கூடிய சுபகாரியங்களாகட்டும், இதை பற்றிலாம் பேசுகிறது பெரும்பாலும் வீட்டில் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு அதிர்வலைகள் நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை பெரும் பங்கு அவனுடைய வீடு தான் நிர்ணயம் பண்ணுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் ஒரு வீட்டுக்கு போவாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு வேறு மாதிரி மாறிடும், அந்த வீடு ரொம்ப ராசியாக மாறிடும், மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. இதே ஒரு சிலர் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு வீடு புதுசாக வாங்கிட்டு போவாங்க, அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க, அவங்க ஆரம்ப கட்டத்தை விட ரொம்ப கீழ்நிலைக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு மனிதன் வசிக்கக்கூடிய அந்த வீடு அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பெருமளவுக்கு மாற்றும். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் இந்த பதிவுகள்லாம் போட ஆரம்பித்ததுலேருந்து தெளிவாக சொல்கிறோம், ஐயா, நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு ரொம்ப முக்கியம். அந்த வீட்டை வந்து எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பார்த்துக்கோங்க. இல்லைன்னா
அந்த வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள், அவ்வளோ ஏன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே நம்மளுக்கு மைண்ட் வராது. நம்மளுக்கு அதுக்கே எப்பப்பா விடியும் வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு தோணும். அதே போல் நைட்டு வீட்டுக்கு வரும்போது எதுக்குப்பா வரணும், நைட்டு அன்டைமில் வர்ற அளவுக்கு சில பேருடைய லைஃப்பெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ வீடு இந்த நேரத்தில் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் இடம் தராதீங்கன்னு சொல்ல வரேன். எது மைனஸோ அதை நடக்க விடாமல் பார்க்குறது தான் இங்கே முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சண்டைகள் வளர விடாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். யாராவது ஏதாவது தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசுகிறாங்க, தேவையில்லாத பழி போடுறாங்க, இல்லை உங்கள் கோபத்தை சீண்டும் விதத்தில் சில நடவடிக்கைகளை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலம். அதனால தான் சொல்கிறேன், சண்டைகள் வரும், அதை பெருசாக விடாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சாதுரியமாக பேசி வீட்டில் சண்டை வராத அளவுக்கு அந்த பிரச்சனையை முடிக்க பாருங்கள். அப்படி இல்லையா முடிஞ்ச அளவுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் ஆரம்பித்த இடம் எதுன்றதை தேடுங்க. இன்றைக்கி இந்த சண்டை சச்சரவு மட்டும் இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது ஆரம்பித்த இடத்த மட்டும் நீங்கள் தேடி போயிட்டீங்க அப்படின்னா அது இனிமேல் உங்கள் லைஃப்பில் அந்த ப்ராப்ளமே வரவே வராது. ஏன்னா அந்த ஆரம்பித்த இடத்தையவே நீங்கள் சரி பண்ணி விட்டுருவீங்க. அங்கே சரி பண்ணிட்டா வேறு எங்கேயும் அது முளைக்காது. அதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு அந்த வேலையை விட்டுறணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த முடிவு வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் வேலையை விடணும்னு நினைப்பது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதே நான் இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த வேலை இதை விட ஏதாவது ஒரு விதத்தில் அட்வான்டேஜாக பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே கன்வெர்ட் ஆகணும். இல்லைன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இங்கேருந்து அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேயும் சரியில்லை, இங்கேயும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்துக்கு போயிடாதீங்க. சரிங்களா? குறிப்பாக குரு பகவானுடைய பார்வையில் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வழிகள் நிச்சயமாக பிறக்கும். சரிங்களா? நிறைய பிரச்சனைகள் உள்ள நபர்கள் தனுசு ராசிக்காரர்கள், ஐயா என் லைஃப்பில் எதை தொட்டாலும் பிரச்சனைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்கோம். தடைகள் தாமதங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களே நிறைய வாட்டி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க, அந்த ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்களே சொல்லுங்கள், அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பீங்க. என்னன்னே தெரியல, நானும் போய் நின்னா தான் ஒரு விஷயம் டிலே ஆகுது அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பேசியிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. ஏன்னா தடைகள் தாமதங்கள் பெரும்பாலும் இவங்க அதையெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொன்றுமே அந்த நல்லதை கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை, போராடி தான் ஒவ்வொன்றையும் கையில் பிடிப்பாங்க. ஆனால் அது நிரந்தரமாக உங்கள் கையில் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத பயத்தை உங்கள் மனசுக்குள்ளே ஊடுருவ விடக்கூடாது. இதில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா சமீப காலமாக இந்த ராசிக்காரருடைய ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஓப்பனாக சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஐயா என்னன்னே தெரியல, மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத கலக்கம், பயம், என்ன நாளைக்கு நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, நம்ம லைஃப் ஏன் இப்படிலாம் இருக்குன்ற அந்த வாழ்க்கை ரீதியான பயம், இதுதான் பெரும்பாலும் இவங்க பயப்படுற ஆள் இல்லை தான். ஆனால் அப்படி பயம் வந்தாலும் எந்த விஷயத்தில் எது ரீதியாக பயம் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை ரீதியாக தான், அதுவும் எதிர்கால வாழ்க்கை ரீதியாக தான். நாளைக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நீங்கள் இடமே தரக்கூடாது. நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களை வீக்காக வைக்கும். மனசு எந்த அளவுக்கு திடமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலும் திடமாக மாறும். சரிங்களா? மனசை நீங்கள் வீக்காக வச்சுட்டீங்க அப்படின்னா டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க, டைமுக்கு தூங்க மாட்டீங்க, உங்களுடைய உடம்பை உங்களால் கவனிக்க முடியாமல் போகும். அப்போ வீக்காக ஆரம்பிப்பீங்க. மனதளவில் மட்டும் இல்லை, உடல் அளவுலையும் வீக்காக ஆரம்பிப்பீங்க. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில், உடல்நலம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். தேவையில்லாத பயத்திற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அது எந்த விதத்திலையும் அந்த பயம் நமக்கு நல்லதை கொண்டு சேர்க்க போகிறது கிடையாது. தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், புதன் பகவானும் அமர்ந்திருக்காரு, சனி பகவான் வக்கர பார்வையில் இருக்கார். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. சரிங்களா? அவசரப்பட்டு அதை நான் சொன்னேன்ல, இந்த டைம் கோபம் அதிகமாக வரணும். கோபத்தை காரணம் வச்சு நீங்கள் எந்த வார்த்தைகளும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வக்கர பார்வையில் இருப்பதால் நீங்கள் வெளி வட்டாரங்களில் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
இல்லைன்னா உங்கள் பேரு கெடுற அளவுக்கு பல விஷயத்த பேசிடுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு, ஏன்னா சில பேருடைய வன்மத்திற்கு நீங்கள் ஆளாகிற மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு நீங்கள் மற்ற யார் விஷயத்துலையும் தேவையில்லாமல் போய் மூக்க நுழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை தேடியே யாராவது ஏதாவது பேசணும், பஞ்சாயத்து பண்ணணும், அது இதுன்னு வந்து நின்னாலும் நீங்கள் விலகி ஒதுங்கி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் வேலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறங்க, ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வேலை பளு இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களை சில பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும், கரெக்டாக முடிக்கணும்னு எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுக்குவாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது எங்கே அவங்களுக்கு மைனஸ் ஆகுதுன்னா, ஐயா நீங்கள் எவ்வளோ வேலையை இழுத்து போட்டு நேரம் காலம் பார்க்காம செஞ்சாலும் உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் தான் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, இந்த மறைமுகமான இந்த பாலிடிக்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஒருத்தரை முன்னேற விடாமல் பண்ணுறது, ஒருத்தர் அதிக சம்பளம் அதிகமாக கேட்குறாங்கன்னா அவங்கள வாங்க விடாமல், அவங்களுக்கு அதிக சம்பளம் போட விடாமல் பண்ணுறது. அவ்வளோ ஏங்க, நீங்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் மறைமுகமான எதிரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பாங்க. உங்கள் முன்னாடி நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் உங்களை அடுத்த கட்டம் போக விடாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க லாக் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நடைமுறையில் இப்போ கிரகநிலைகள் ஒரு பலன்களை கொடுக்குது. அது எப்படி நம்மளை வந்து சேருது? மனிதர்களால் தான். மனிதர்களாலையும் நம்ம எடுக்கக்கூடிய அவசர முடிவுகளாலையும் நாம் செய்யக்கூடிய தவறுகளாலையும் தான் இந்த பலன்கள் வந்து சேருது. வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இது போன்ற மனிதர்களை நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் பார்த்து தான் மேலே வந்தாகணும். அவங்களெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். சரிங்களா? இவங்களை யாரையும் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. நீங்கள் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படி தான். ஆனால் அதுக்காக நாமளும் அப்படி மாறணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம லைஃப் டோட்டலாக தடம் புரண்டு விடும். இங்கே யார் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கான விதிகளை என்றைக்குமே மீறாமல் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கான எதிர்காலத்தை சிந்தாமல் செதறாமல் உங்கள் கையில் கொடுத்துருவார். சரிங்களா? இன்றைக்கி கஷ்டம் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறது என்னென்னா, ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லவனாக இருந்து தாங்க இவ்வளோ கஷ்டத்தை பட்டுட்ருக்கேன். அப்போ நான் நல்லவனாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் கெட்டவனாக மாறினேன். தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. ஐயா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு பாறை வந்து அடிகளை தாங்குதோ அந்த அளவுக்கு அழகான சிற்பமாக மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து ஒரு நல்ல மனிதனாக நாளைக்கு நீங்கள் மாறுவீங்க. இந்த சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு கடவுள் வந்து இனிமே அந்த கஷ்டங்களும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடியே கொடுக்குறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து வரக்கூடிய தெளிவு. இப்போ ஒரு கஷ்டம் வருதுனா தான் உண்மையிலுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் நல்லா இருக்கிறப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் கணிக்கவே முடியாது. நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப எந்த உண்மையும் உங்களுக்கு தெரியாது. உங்கள் காதுக்கே வராது, உங்கள் கண்ணுக்கு புலப்படாது. எல்லாரும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் எதை பேசினாலும் சரிம்பாங்க, நீங்கள் எதை சொன்னாலும் ஓகேம்பாங்க. அதெல்லாம் ஒரு மாயை, அது ஒரு நடிப்பு, அவ்வளோதான். அந்த நேரத்துக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். ஆனால் இதே காசு இல்லாதப்ப, கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறப்ப, உடல் ரீதியாக ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்து நீங்கள் நிற்கும்போது இது போல் இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில் தான் வெளிச்சம், அதாவது உண்மை வெளிச்சத்திற்கு வரும். அப்போ தான் வேஷங்கள் கலைந்து உண்மையான முகம் தெரியும். அதனால தான் அந்த கஷ்ட காலத்தை கூட நீங்கள் ப்ளஸ்ஸாக பாருங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சுக்கோங்க உண்மை என்னென்னு. எவ்வளோ நாள் தான் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற பொய்களை நம்பி நம்ம பல நாட்களையும் வாரங்களையும் வருஷங்களையும் நம்ம ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அப்போ கிடைக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் அதான் கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்ற மாதிரி விஷத்துலேயும் ஒரு துளி, அதாவது கசப்புலேயும் ஒரு துளி இனிப்பு இருக்கும்பாங்களே, அது போல் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு நல்லது என்னென்னா உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரும். யார் என்ன எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், என்ன தப்பை நம்ம பண்ணோம், ஏன் பண்ணோம், யார் காரணம், இவ்வளோ விஷயத்தையும் ஒரு மனிதன் அனலைஸ் பண்ணணும். ஒரு கஷ்டம் வர்றப்ப எந்த மனிதன் உட்காந்து இந்த கஷ்டத்திற்கான காரணம் யார், இதனுடைய விளைவு எப்படி இருக்கும், இனிமேல் இது நடக்காமல் இருக்க என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணுன்ற இந்த அனலைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அந்த மனிதன் நல்லதை நோக்கி பயணிக்க போகிறான்னு அர்த்தம். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு அர்த்தம். இனி அந்த மனிதனுடைய முன்னேற்றத்தை எவராலுமே தடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பார்ப்பீங்க, அங்கே பரிகாரம் வழிபாடு பரிகாரம்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, நான் வேண்டானே சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி இங்கே சில தெளிவுகள் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அதையும் தாண்டி சில வழிமுறைகள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கான வாழ்க்கைக்கான பழக்க வழக்கமாக அது நம்மளுக்கு இருந்து தான் ஆகணும். அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தை தாண்டுபவன் தான் அந்த நல்லதை அடைவான். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் பாருங்கள், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருப்பது உடலில் பார்த்திங்கன்னா அந்த சுகர் இருக்கிறவங்க,
ரத்தத்தில் குறிப்பாக சுகர் இருக்கிறவங்க, அதை கிட்னியில் கல், சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக உணவுகளை எடுத்துக்கணும். உங்களுக்கான அந்த உணவு முறையை கரெக்டாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிலாம் தயவு செஞ்சு எந்த உணவு முறையை அடிக்கடி மாற்றிட்டு இருக்காதீங்க. கரெக்டாக ஒரு டாக்டர், நல்ல டாக்டரை பாருங்கள், நல்லபடியாக கன்சல்ட் பண்ணுங்கள், நல்ல மருந்துகளை எடுத்துக்கோங்க, லைஃப்பை கரெக்டாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. சரிங்களா? அவசரப்பட்டு எந்த உணவு முறையும் அடிக்கடி மாற்ற வேண்டாம். அதே போல் குரு பார்வை இருப்பதால் திரும்ப சொல்கிற பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. சரிங்களா? நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும், அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டே தானே இருக்கோம். ஆனால் அது நடக்குதா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது பல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அந்த மனிதனுக்கு அந்த வருஷம் ஆரம்பமாகி ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 5-6 மாதம் தாண்டும் போது அந்த இடைப்பட்ட நிலையில் போய் கேட்டிங்கன்னா, ஐயோ அப்பா அதுக்கு போன வருஷமே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறத நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம் 2024 ஐயா 2025 கலவையான பலன் தான் இருக்குன்னு. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் 2026 அடுத்த வருடம், சரிங்களா, அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் வரைக்குமே இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லன்னு உங்களுக்கு அந்த யோகம் இந்த யோகம் அதிர்ஷ்டம் அது இதுன்னு எல்லாருமே அவர்களுக்கான கணிப்புகளுக்கான பலன்களை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதை நல்லதை முழுமையாக உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் அனுபவிக்கணும், அந்த நல்ல இடத்துக்கு நீங்கள் வரணும்னா இந்த கணிப்புகளோடு சேர்த்து உங்களுடைய கணிப்புகளும் இங்கே தேவை. ஆமாம், என்னங்க எங்களுடைய கணிப்புகள்னு கேட்குறீங்களா? ஐயா, ஒரு ஜோதிடர் கணித்து உங்களுக்கு உங்கள் சுயஜாதத்துக்கான கணிப்புகளை கொடுக்குறாருல, அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கான கணிப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இன்னொருத்தரெல்லாம் கணிச்செல்லாம் சொல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறத வேணால் ஒரு ஜோசியர் பார்த்து சொல்லலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் நடந்து முடிஞ்ச இந்த விஷயங்களுக்கான ஒரு ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது, இதை பண்ணியிருக்கணும், இதை செஞ்சுருக்கணும்னு சொல்லி உங்கள் லைஃப்க்கான ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் உங்கள் லைஃப்பில் உட்காந்து. நீங்கள் இப்போ கணவன் மனைவி கல்யாணம் ஆனவங்க தனுசு ராசிக்காரங்கன்னா கணவன் மனைவி உட்காந்து முதல்ல இதை தான் அனலைஸ் பண்ணணும். இங்கே எத்தனை பேர் திருமணமானவங்க கணவன் மனைவி வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி முடிவெடுத்து நல்லபடியாக பண்ணுறவங்க எத்தனை பேர்? இங்கே நிறையா பேருக்கு ஈகோ பிரச்சனை, சண்டை, பேசுறதில்ல. கணவன் ஏன் தனுசு ராசிக்காரர்களில் பிறந்தவர்களுக்கே கணவன் மனைவி பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்குது. ஈகோ அவங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்து போகாமல் இருக்கிறது, நீ சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உண்மை. நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட என்ன தேடினாலும் இந்த உண்மை தான் வரும். என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணி எப்படி நீங்கள் விலகி போனாலும் இங்கே ஒரு துளி நல்லது கூட யாருக்குமே இல்லை. அதாவது அது மூலமாக எந்த நல்லதும் கிடையாது. நீங்கள் பிரிஞ்சு போகிறது தான் மிச்சம். சரிங்களா? ஆகையால் அது குறிப்பாக குழந்தைங்க இருக்கிறவங்கெல்லாம் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு யாராவது குழந்தைங்க இருந்து இங்கே கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிகிறாங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் கேள்விக்குறியாகுது. ஆகவே இங்கே பிரிந்து செல்வதற்கான நேரம் இது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லபடியாக எதிர்காலத்தை கொண்டு போகிறதுக்கான நேரம் தான் இங்கே. நீங்கள் வெளியில் இன்றைக்கி நிறைய பெஸ்ட்டாக தெரியலாம், சரிங்களா, அது இன்றைக்கி நம்ம ரேஞ்சு மாறிடுச்சு, நம்ம இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்துக்கலாம். ஐயா, எல்லாம் மாயை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் இன்றைக்கி அங்கே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நினச்சிட்டு இருக்கீங்களோ அங்கே அது எல்லாம் மாயை தான். அது எப்போ வேணாலும் மாறும். இங்கே நிரந்தர உண்மை என்னென்னா, நீங்களும் உங்களுக்கான உறவுகளும் உங்கள் மனதில் உள்ள ஆழ்ந்த எண்ணங்களும் தான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நிரந்தர உண்மை. இதுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் அழகாக தன்னுடைய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே போல் தினம்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் நல்ல ஒரு வைப்ரேஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% நல்ல மாற்றங்கள் எல்லாமே இருக்குது, முன்னேற்றமும் இருக்குது. சுக்கிரன் கேது இணைவதால் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. நீங்கள் கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்களாம் கரெக்டாக வராங்களான்னு பார்த்து போங்க. சரிங்களா? ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் இதுதான். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை தாண்டி இங்கே எதுவும் நடக்காது.
நீங்கள் இடம் கொடுத்தா தான் இங்கே எந்த தவறுகளும் நடக்கும். ஆகையால் நல்லதுக்கு இடம் கொடுங்க, நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்லதை கேளுங்க. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.